பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்போல் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறுமுய்ய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து. மயர்வரம் அதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் உயர்ந்த பேரொருளை வழங்கினார். எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி முதலானவற்றையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து அவற்றையெல்லாம் அனுபவித்து தங்களுடைய அனுபவத்தை பாசுரங்களாக வெளியிட்டார்கள். இப்படி ஆழ்வார்கள் வெளியிட்ட பாசுரங்கள் தான் திவ்ய பிரபந்தம் என்று வடமொழியிலேயும் அருளிச் செயல் என்று தமிழிலேயும் வழங்கப் பெறுகின்றது. ஆழ்வார்கள் மொத்தம் 12 என்றும் அவர்கள் அருளிச் செய்த பாசுரங்களினுடைய மொத்த தொகுதி 4000 என்றும் நமக்கு கணக்கிடப்பட்டுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தம் என்றே கூட இந்த திவ்ய பிரபந்தமானது வழங்கப் பெறுகின்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களும் ஆழ்வார்கள் காலத்திற்கு பின்னர் கற்பார் இல்லாமல் மறைந்து விட்டிருந்தன. அந்த காலத்திலே நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் தான் மிகவும் சிரமப்பட்டு அந்த 4000 மறுபடியும் நமக்கு பெற்று தந்தார். அவர் திருக்குறுகூருக்கு சென்று அங்கே கண்ணினும் திருத்தாம்பை 12,000 தடவை ஜபித்தார். நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமானார். நாதமுனிகள் திருவாய்மொழி 1000 கேட்டபொழுது திருவாய்மொழி மட்டுமல்லாமல் மற்றுமுள்ள ஆழ்வார்கள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்களையும் சேர்த்து 4000 நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார் என்று குரு பரம்பரை வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அப்படி தாம் பெற்ற அந்த 4000 தொகுத்தவர் நாதமுனிகள் தான். அதாவது 4000 என்று இந்த எண்ணிக்கை இருக்கின்றபடியினாலே இது 4000 என்றால் சரியாக 4000 என்று கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏறக்குறைய 4000 பாசுரங்கள். அந்த 4000 பாசுரங்களை 4000 வகுத்து முதலாயிரத்திலே இன்னின்ன பிரபந்தங்கள், 2000 3000 4000 என்று இப்படி பிரபந்தங்களை வகை செய்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நாதமுனிகள். அப்படி நாதமுனிகள் தொகுத்த அந்த 4000 திவ்ய பிரபந்த கிரமத்திலே முதலாயிரத்தினுடைய பொருள் முழுவதையும் நாம் பார்த்து விட்டோம். அதாவது 1000 என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தினுடைய பொருளையும் நாம் ஓரளவு விரிவாகவே அனுபவித்து வந்தோம். அதாவது 1000 என்றால் அதிலே 10 திவ்ய பிரபந்தங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலிலே பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம். இத்தனைக்கும் பெரியாழ்வார் என்பவர் ஆழ்வார்களுடைய வரிசை கிரமத்திலே நம்மாழ்வாருக்கும் பிற்பட்டவராக அவர் 7ஆம் அவராகத்தான் பார்க்கப்படுகிறார். ஆனாலும் அவருடைய திவ்ய பிரபந்தம் முதலிலே அமைந்ததற்கு காரணம் அது வேதத்திற்கு ஓம் என்னும் அது போல் என்று உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் என்று அது மங்களாசாசன பிரபந்தம், எம்பெருமானுக்கே வாழ்த்து பாடுகிற பிரபந்தம் ஆகையினாலே அந்த திவ்ய பிரபந்தத்தை முதலிலே அமைத்தார். அது திருப்பல்லாண்டு என்கிறது முதல் திவ்ய பிரபந்தம். அடுத்தபடியாக பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு அப்படி கண்ணனை சீராட்டின பாசுரங்களை மிகுதியாக கொண்டது பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அது 463 பாசுரங்களை கொண்டதாக, 61 பாசுரங்களை கொண்டதாக அப்படி அமைந்திருக்கிறது. திருப்பல்லாண்டு 12 பாசுரங்களை கொண்டதாக அப்படி அமைந்திருக்கிறது. இப்படி 2 திவ்ய பிரபந்தங்கள் முதலிலே அமைக்கப்பட்டன.
அடுத்தபடியாக பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள், அவள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம். அந்த எம்பெருமானை பற்றி உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று உயர்ந்த கருத்தை காட்டின திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்ட அந்த திவ்ய பிரபந்தம் 3வது திவ்ய பிரபந்தமாக அமைந்திருக்கிறது. 14 பதிகங்களை கொண்டதாய் 143 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிற நாச்சியார் திருமொழி அது 4வது திவ்ய பிரபந்தமாக அமைந்தது. அதற்கு பிறகு 5வது திவ்ய பிரபந்தமாக குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தம். அவர் பெரிய அரசராக இருந்த பொழுதும் கூட அந்த அரசு பொறுப்பை எல்லாம் துறந்துவிட்டு என்றுகொலோ அந்த அரங்கனை கண்குளிர காணும் நாளே என்று தொடங்கி அவர் அருளி செய்த அந்த பெருமாள் திருமொழி அது 10 பதிகங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிறது. மொத்தம் 105 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமாள் திருமொழி என்பது 5வது திவ்ய பிரபந்தமாக அமைந்தது. அந்த பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு அடுத்தபடியாக திருமழிசை பிரான் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தம். அது 6வது திவ்ய பிரபந்தமாக முதலாயிரத்திலே இடம்பெற்றுள்ளது. திருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் என்று 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் அவர் அருளி செய்த அந்த நான்முகன் திருவந்தாதி என்கிற முதல் திவ்ய பிரபந்தம் 3வது ஆயிரமான இயற்பாவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 2வது திவ்ய பிரபந்தமான திருச்சந்த விருத்தம் இங்கே முதலாயிரத்திலே 6வது திவ்ய பிரபந்தமாக அமைந்துள்ளது. அந்த திருச்சந்த விருத்தத்திற்கு அடுத்தபடியாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் அது 7வது திவ்ய பிரபந்தமாக அமைந்துள்ளது. திருச்சந்த விருத்தம் என்பது 120 பாசுரங்களை கொண்டது. இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் அது 45 பாசுரங்களை கொண்டது. அடுத்தபடியாக 8வது திவ்ய பிரபந்தமாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த மற்றொரு திவ்ய பிரபந்தமான திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம் இடம்பெற்றுள்ளது. திருப்பள்ளி எழுச்சி என்பது 10 பாசுரங்களை கொண்டது. அதற்கு பிறகு 9வது திவ்ய பிரபந்தமாக திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கின்ற திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்களை கொண்டது. அந்த 10 பாசுரங்களிலே திருவரங்கனுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அத்தனை அவயவங்களும் அனுபவித்து என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பாணாழ்வார் முடித்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த திவ்ய பிரபந்தம் அது 9வது திவ்ய பிரபந்தமாக அப்படி அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு 10வது திவ்ய பிரபந்தமாகத்தான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற திவ்ய பிரபந்தம் அமைந்திருக்கிறது. நியாயமாக பார்த்தால் இது திவ்ய பிரபந்தத்திலே சேர்க்கப்பட வேண்டுமா என்ற ஐயங்கூட நமக்கு எழலாம். ஏனென்றால் கீழே சொன்ன 9 திவ்ய பிரபந்தங்களும் எம்பெருமானை பற்றின திவ்ய பிரபந்தங்கள். ஆனால் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு மட்டும் அது எப்படிப்பட்டது என்னால் எம்பெருமானுடைய அடியவரை நம்மாழ்வாரை போற்றுகின்ற திவ்ய பிரபந்தம். ஆனாலும் எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பது அது எம்பெருமானோடு நின்றுவிடக் கூடாது, அவனுடைய அடியவர்கள் வரை செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த திருமந்திரத்திலே இருக்கிற நமஹா என்கிற சொல்லினுடைய பொருள் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலேதான் நாதமுனிகள் அந்த திவ்ய பிரபந்தத்தை முதலாயிரத்தினுடைய இறுதியிலே சேர்த்தார் என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆரியர்கள் சேர்த்தார்கள் என்று இப்படி அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியன் தேர்ந்து என்று மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே காட்டி அருளுகிறார். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தம் 10வது திவ்ய பிரபந்தமாக இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் அமைந்திருக்கிறது. இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்பது 11 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆஹா, இவை அத்தனையும் சேர்த்துத்தான் முதலாயிரம் என்று வழங்க பெறுகின்றது. இந்த முதலாயிரத்திலே மொத்தம் 947 பாசுரங்கள் அமைந்திருப்பதாக கணக்கிட்டு காட்டியிருக்கிறார்கள். இப்படி இந்த முதலாயிரம் நமக்கு இப்பொழுது அனுபவித்து நிறைவு பெறுகிறது. ஆனால் நாம் இனிமேலும் தொடர்ந்து ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை அனுபவிக்கத்தான் போகிறோம்.
இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆயிரத்திலே திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி, அவை 1084 பாசுரங்கள், 108 பதிகங்கள், 1084 பாசுரங்கள். அதற்கு அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரம், திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரம் ஆகிய 3 திவ்ய பிரபந்தங்கள் இரண்டாம் ஆயிரத்திலே அமைந்திருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.